எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சிஓபி தார் புக் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வாட்ச் கீப்பிங் தார் புக் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வாட்ச் கீப்பிங் தார் புக் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்லி 11 பேஜ் தான். ஆனால் இந்த சிஓபி தார் புக் வந்து 138 பேஜ் வந்துருக்கு. இதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிஓபி தார் புக் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட வாட்ச் கீப்பிங் இருக்கணும். சில நேரம் வந்து இன்ஸ்டியூட்லேயே கூட வந்து இந்த தார் புக்கை எடுத்து தராங்க. இப்போ நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கூடவே வந்து ஒரு கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இதுதான் வந்து சிஓபி தார் புக்கு கூடயே நமக்கு கிடைக்கிற கைட்லைன்ஸ். இதை நம்ம கம்ப்ளீட்டாக படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும் எந்த செக்ஷன்லாம் மேண்டேட்ரி, எந்த செக்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பேஜ் பை பேஜாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்ம ஃபோட்டோ ஆல்ரெடி ஒட்டி தான் வரும். அதில் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், சிடிசி நம்பர், நம்மளோட அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ கைட்லைனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1.4 வந்து இது எப்படி டீட்டெயிலாக ஃபில் பண்ணலாம், அந்த கைட்லைன்ஸை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதோ கைட்லைன்ஸில் வந்து செகண்ட் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செக்ஷன் 3. இதுலேயும் வந்து நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஷிப் பர்டிகுலரு, ஷிப் நேமு, நம்மளோட டீட்டெயில், டிஸ்டிங்விஷ் மார்க்கு. தார் புக்லேயே வந்து 2 டைப் உண்டு. ஒன்று வந்து படிக்கிற இன்ஸ்டியூட்லேயே கொடுப்பாங்க. அப்படின்னா வந்து நம்ம இந்த தார் புக்கை வாட்ச் கீப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம், சிஓபிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். சில நேரம் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் வந்து வாட்ச் கீப்பிங் அப்புறம் அப்ளை பண்ண வேண்டியதாக வரும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலை மட்டும்தான் ஃபில் பண்ண வேண்டியது வரும். வாட்ச் கீப்பிங் அப்புறம் எந்த ஷிப்பு நம்ம சேல் பண்ணுறோமோ அந்த ஷிப்போட டீட்டெயில். இதை வந்து 3.3. இதுலேயும் வந்து எஸ்டிசிடபிள்யூ டீட்டெயில், நம்மளோட டிசி டீட்டெயில், நம்ம வெசல் டீட்டெயில், இதான் வந்து நான் சொன்னது. சிஓபி வந்து வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம் நம்ம எந்த ஷிப் சேல் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஒருவேளை இன்ஸ்டியூட்லேயே தார் புக் இருந்தது, ஃபஸ்ட்டு வெசல் நீங்கள் சேல் பண்ணும்போதே தார் புக் இருந்துச்சுன்னா அந்த வெசல் டீட்டெயிலையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதே தார் புக்கை வாட்ச் கீப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சி சர்வீஸ், இந்த ஃபார்மெட் வந்து எல்லாத்துலேயும் அப்படியே தான். இப்போ உங்ககிட்ட வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம் தான் இந்த தார் புக் கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். அதுதான் நெசசரி. அது மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஷிப்போட ஸ்டாம்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வாட்ச் கீப்பிங்க்கு முன்னாடி உள்ள ஸ்டாம்ப்பு வந்து உங்களால் வாங்க முடியாது. அதனால நம்ம வந்து இந்த ஆன்போர்ட் ட்ரைனிங்லேயும் சரி, இதில் எல்லா சி சர்வீஸ் டீட்டெயிலையும் சரி, வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம் நம்ம சேல் பண்ண டீட்டெயில் மட்டும்தான் இதில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறமா ஒரு வெசல் தான் சேல் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஒரு வெசலோட டீட்டெயிலை மட்டும் நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 4.1 to 4.4a இது வந்து மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணணும். 4.1 வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஷிப் போர்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் மந்த்லி ரிவ்யூ ஆஃப் ரெக்கார்ட் புக். ஷிப் போர்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஷார்ட்டாக STOன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு சீஃப் ஆஃபீஸர் தான். இது வந்து மந்த் வந்து நம்ம வாங்கணும் சைனு. கமெண்ட்டும் சைனும், சீஃப் ஆஃபீஸர் ஸ்டாம்பும் வாங்கணும் கண்டிப்பாக. மாதத்துக்குள்ளே டேட்டும் வாங்கணும். இங்கே டோட்டலாக 18 months நமக்கு வேணும் சிஓபிக்காக. அதனால வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம்லேருந்து சேல் பண்ணுற எல்லா வெசல்லையும் வாங்கணும். இதே மாதிரியே தான் 4.2 வந்து மாஸ்டர்கிட்ட வாங்கணும். இப்போ 4.1 வந்து சீஃப் ஆஃபீஸர்கிட்ட, 4.2 வந்து அதே மாதிரி சேம் மாஸ்டர்கிட்ட மந்த்லி கமெண்ட்டும் சைனும் வாங்கணும். ஆனால் இதில் வந்து ஷிப்போட ஸ்டாம்பு வாங்கணும் கண்டிப்பாக. IMO நம்பர், GRT எல்லா டீட்டெயிலும் இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் 18 monthsக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கணும். இப்போது வாட்ச் கீப்பிங்க்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இருந்து தார் புக் இருந்துச்சுன்னா 18 monthsக்கு கூட நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம் தான் அந்த தார் புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ 18 monthsக்கு மட்டும் நம்ம வாங்கினா போதும். இதுக்கப்புறமா 4.3 கம்பெனி ரிவ்யூ ஆஃப் ரெக்கார்ட் புக். இந்த காலம் வந்து நம்ம தார் புக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கம்பெனியில் கொண்டு கொடுப்போம், ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அங்கே நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் எழுதி
நம்ம வாட்ச் கீப்பிங் தரப்புக்கு சைன் வாங்குற மாதிரியே தான் இதே மாதிரி அவங்களோட பேர், டிசைனேஷன், சைன், டேட்டு எல்லாம் வாங்கி இதுக்கப்புறம் தான் நம்ம இதை சிஓபிக்காக அப்லோட் பண்ண முடியும். இது ஒருவேளை ஆன்போர்டில் சூப்பரிண்டென்ட் யாராவது விசிட் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட கூட நம்ம இந்த கமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறலாம். அப்புறம் 4.4 டாஸ்க் சம்மரி ரெக்கார்ட் அண்ட் 4.4A ரெக்கார்ட் ஆஃப் ஸ்பெசிமன் சிக்னேச்சர். நம்ம யார் யார்கிட்டலாம் சைன் வாங்குகிறோமோ, எக்ஸாம்பிள் எஸ்டிஓ அதாவது சீஃப் ஆஃபீஸர், டியூட்டி ஆஃபீஸர், கேப்டன், அவங்களோட ஸ்பெசிமன் சிக்னேச்சர் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். இது வந்து 4.4B டாஸ்க் சம்மரி ரெக்கார்ட். இதில் வந்து நம்ம டாஸ்க் எந்தெந்த சப் டிவிஷன் டாஸ்க்லாம் முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் மெயின் டிவிஷன் டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறோமோ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே பேஜில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த டாஸ்கில் இன்னும் பாக்கி இருக்குது, எந்தெந்த டாஸ்கில் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க் சம்மரி தான் இந்த இது வந்து. இதில் வந்து நமக்கு 2 செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 7 அண்ட் செக்ஷன் 8. செக்ஷன் 7 வந்து வாட்ச் கீப்பிங்க்கு கம்பல்சரியாக தேவை. ஆனால் நம்ம வந்து வாட்ச் கீப்பிங் எடுக்கும் போது அந்த 11 பேஜ் தார் புக்கு நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் 7 ஃபில் பண்ணணும்னு தேவையே இல்லை. திஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஆனால் செக்ஷன் 7 வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறலாம். ஆனால் ஃபில் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை வாட்ச் கீப்பிங் இருந்துச்சுன்னா. வாட்ச் கீப்பிங் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக்ஷன் 7 ஃபில் பண்ணணும். வாட்ச் கீப்பிங் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா செக்ஷன் 8 மட்டும் ஃபில் பண்ணால் போதும். செக்ஷன் 7ஐயும் கூட ஃபில் பண்ணிக்கிறலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறலாம். 4.5 சிபிடி ட்ரைனிங் ரெக்கார்ட். அதாவது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ட்ரைனிங் மாடல், மெகசின் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க, சிபிடி வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆப் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஹெட்லைன் டீட்டெயில் எல்லாம் இதில் மாதம் இல்லை, நம்ம டாஸ்க் ஆன்போர்டில் இருக்கிறப்போ முடிக்க அந்த டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில் எழுதி எந்த ஆஃபீஸர் அதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கிக்கிறலாம். இது வந்து 4.5. அப்புறமா ட்ரெயினி ஹேஸ் டு ரெக்கார்ட் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆன் 4.5 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஷிப்ஸ் பர்டிகுலர் செக்ஷன் 5 and 6 வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்காக வந்து ஃபெமிலியரைசேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸர் ஆஃப் வாட்ச்கிட்ட வந்து நமக்கு ஃபெமிலியரைசேஷன் முடிஞ்ச உடனே இந்த சைன் வாங்கிடணும். இதுவும் அதே மாதிரி தான். உங்கள்கிட்ட வாட்ச் கீப்பிங்க்கு முன்னாடியே தார் புக் இருந்துச்சுன்னா அந்த வெசலுக்கு, இல்லைனா அதுக்கப்புறம் எந்த வெசல் பண்ணுறோமோ அந்த வெசலுக்கு. இது மாதிரி நம்ம எத்தனை வெசல் 18 மந்த்ஸ்க்கு மொத்தம் எத்தனை வெசல் நம்ம பண்ணுறோமோ அத்தனை வெசல்லையும் ஃபெமிலியரைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சைன் வாங்கணும். அப்புறமா செக்ஷன் 6 ஷிப்ஸ் பர்டிகுலர். இது வந்து நம்ம ஷிப்லேயே இருக்கும் டீட்டெயில் வந்து. இதில் நம்ம ஷிப்போட ஃப்ளாகு, ஐஎம்ஓ நம்பர், ஜிஆர்டி, என்ஆர்டி, லைஃப் பாய் டீட்டெயில்ஸ், லைஃப் போட் டீட்டெயில், ரோப் எவ்வளோ ரோப் இருக்குது, க்ரேன் எவ்வளோ க்ரேனு, அதோட எஸ்டபிள்யூஎல் என்ன, இந்த மாதிரி ஷிப்போட மொத்த டீட்டெயிலுமே ஷிப்ஸ் பர்டிகுலர்னு நம்ம சொல்லுவோம். இதையும் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அது எத்தனை ஃபில், அதாவது இதில் ஃபஸ்ட்டு ஷிப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம் எந்த ஷிப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிப்பில் வாட்ச் கீப்பிங் எடுத்துட்டீங்க, செகண்ட் ஷிப்பில் சேல் பண்ண போகிறீங்கன்னா அந்த செகண்ட் ஷிப்பு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிப். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஷிப் போகிறதுக்கு முன்னாடியே தார் புக் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷிப்னு மென்ஷன் பண்ணியிருக்கே தான் உங்கள் ஃபஸ்ட்டு ஷிப். இது வந்து பேஸ்ட் ஆன் உங்கள் சீனரியோ பேஸ்ட் பண்ணி தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஷிப் எதுன்னு அதை நம்ம சொல்ல முடியும். இது வந்து செக்ஷன் 7. செக்ஷன் 7 நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்போம். ஃபுல்லாகவே நேவிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் நம்ம வாட்ச் கீப்பிங் தார் புக்கில் இருந்ததை விட டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதையே ஃபில் பண்ணுறது கூட நான் நல்லது தான் சொல்லுவேன். அது ஃபில் பண்ணுறது வந்து மேண்டட்ரி இல்லை. இது வந்து அப் டு யூ, உங்களோட விருப்பம்தான். ஃபில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், பண்ணாமனாலும் விடலாம். இது வந்து செக்ஷன் 8. இது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன். சிஓபிக்காக கண்டிப்பாக நம்ம இந்த செக்ஷன் 8 ஃபில் பண்ணி தாங்கணும். இதில் வந்து ஏகப்பட்ட ஹெட்டிங், சப் ஹெட்டிங் எல்லாமே தனியாக எல்லா டாப்பிக்கே கவர் பண்ணியிருப்பாங்க. ஷிப் மெயின்டெனன்ஸ், ஆங்கரிங், மூரிங், நேவிகேஷன்லேருந்து எல்லா டாஸ்க்கையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் டாஸ்க் எப்படி ஃபில் பண்ணணுன்னா, எப்பப்போ நம்ம ஒரு டாஸ்க்கு செய்கிறோமோ அந்த டாஸ்கில் வந்து அந்த டேட்டை போட்டுக்கிட்டு நம்ம எஸ்டிஓ கிட்ட வாங்கிடலாம் சைனு. எஸ்டிஓங்கிறது நம்ம சீஃப் ஆஃபீஸர். இதை வந்து நீங்கள் மந்த்லி கூட வாங்கலாம். இல்லை நீங்கள் குவிக்லி வந்து எல்லா டாஸ்க்கையும் கவர் பண்ணிட்டீங்க, குறைஞ்ச டைம்லேயும் எல்லா டாஸ்க்கையும் கவர் பண்ணிட்டீங்க,
அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரம் கூட வாங்கிக்கலாம். அது வந்து சீஃப் ஆஃபீஸரோட அவைலபிலிட்டி, அவங்க ஃப்ரீ டைமை பொறுத்தது. ஆனால் ஒரு ஷிப்பு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன டாஸ்க் முடிக்கிறீங்களோ அந்தந்த டாஸ்கில் வந்து டேட்டு போட்டு ஆஃபீஸர் ஆஃப் வாட்ச். இப்போது நேவிகேஷன் ரிலேட்டடாக நம்ம எதுவும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிட்ஜில் அந்த நேரத்தில் எந்த டியூட்டி ஆஃபீஸர் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம். ஆனால் மற்ற டாபிக் எக்ஸாம்பிள் மூரிங், ஆங்கரிங்லாம் வந்து கண்டிப்பாக சீஃப் ஆஃபீஸர் எஸ்டிஓ தான் கையெழுத்து போட்டாகணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஹெட்டிங்லேயும் ஒவ்வொரு டாஸ்க்கை கவர் பண்ணியிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம டாஸ்க் சம்மரி ரெக்கார்டு 4.4A அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போது இந்த டாஸ்க்கு இந்த சிங்கிள் பாய் மியூரிங் இது வந்து இப்போ வரைக்கும் நான் இந்த வெசலில் பண்ணலை. ஒருவேளை எனக்கு நெக்ஸ்ட்டு வெசலில் சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதனால இந்த காலத்தை நான் எம்டியாக விட்ருக்கேன். இதை நான் எப்போ பண்ணுறேனோ அப்போ வந்து நான் டேட்டை போட்டு அதில் வந்து எஸ்டிஓ சைனை வாங்கிடுவேன். இந்த சப்ஹெட்டிங் எல்லாத்துலேயும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் மேலே உள்ள இந்த எஸ்டிஓ சைன் ஒரு காலம் இருக்குது, அதுலேயும் நம்ம சைன் வாங்கி அந்த வாங்குகிற டேட்டை போட்டுடலாம். அப்படின்னா மொத்தமாக ஒரு பாக்ஸே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறமா அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் டு ட்ரை கார்கோ வெசல். இப்போ வந்து நான் போகிறது வந்து நான் இதுவரை சேல் பண்ண 2 வெசலுமே டேங்கர் தான். அதனால் வந்து என்னால் இது ஃபில் பண்ண முடியலை. ஒருவேளை நான் இப்போ 3வது ஷிப்பு நான் ட்ரை கார்கோவில் போனேன்னா அதை வந்து ஃபில் பண்ணுவேன். இதுவும் அதே மாதிரி நீங்கள் போகிற வெசலை பொறுத்து தான். அந்த டாஸ்க் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து சைடில் ஒரு சில சப்டாபிக் வந்து சைட்லேயே கொடுத்துருக்காங்க, பல்க்குக்காக, ரோரோக்காக. அந்த மாதிரி நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆனதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். மீதி வந்து நாட் அவைலபிள்னு போட்டுடலாம். இல்லை ஃபில் பண்ணாமல் அந்த பேஜை கூட அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக கண்டெய்னரை பற்றி கொடுத்துருப்பாங்க. கண்டெய்னர், ட்ரை கார்கோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். அதனால நான் கண்டிப்பாக ஃபில் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுற டாஸ்க்கை 18 மந்த்தில் என்னென்ன டாஸ்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டேட்டு போட்டு எஸ்டிஓ சைன் வாங்கி நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இப்போ செக்ஷன் 8 முடிஞ்சதுக்கப்புறமா செக்ஷன் 9 பார்க்கலாம். ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டீரிங். ஆல்ரெடி வாட்ச் கீப்பிங் தார்புக் ஃபில் பண்ணவங்க வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். இது வந்து நம்ம வாட்ச் கீப்பிங் எடுக்கும்போதே இதே ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டீரிங்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பை காம்பஸில் டே 20 ஹவர்ஸ் நம்ம ஸ்டீரிங் பண்ணியிருக்கணும். நைட்டில் 20 ஹவர்ஸ் வித் ஆர் வித்தவுட் சைட். அதாவது வித்தவுட் சைட் காம்பஸ் வந்து 5 ஹவர்ஸ். நைட் டைமில் இந்த என்ட்ரிங் போர்ட் ஆர் லீவிங் போர்ட்டில் ஒரு 5 ஹவர்ஸ். இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ நாளும் நம்ம அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம பண்ணிக்கிறலாம். இதில் வந்து அதே மாதிரி தான் ஃப்ரம் டு வாயேஜ் போட்டு டேட்டு போட்டு டைம், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர் பண்ணியிருக்கீங்க. ரிமார்க்ஸ் வந்து வழக்கமாக டியூட்டி ஆஃபீஸர் எழுதுவாங்க. ஸ்டீரிங் கோட் எப்படி வந்து ஸ்டீரிங் பண்ணுறான். இதில் வந்து நம்ம எந்த ஓஷனில் சேல் பண்ணுறோம் அதை கூட போடலாம். ஏன்னா ஒவ்வொரு ஓஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மிசிசிப்பி ரிவரில் கரண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த இடத்த நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்போ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ பாயிண்ட் மாதிரி. அதனால் வந்து ரிமார்க்கில் வந்து எனக்கு சொன்ன டியூட்டி ஆஃபீஸர் வந்து நீ எந்த இடத்துல ஸ்டீரிங் பண்ணுறியோ அதையே அந்த சி நேமை கூட நீ போடலாம். அது மாதிரி அவங்கக்கிட்ட OOW கிட்ட கையெழுத்து வாங்கிடணும். இது வந்து பை காம்பஸ் டே எல்லாத்தையுமே மினிமம் ஹவர் ரெக்யூர்மெண்ட் வந்து நம்ம அந்த வெசலுக்குள்ளேயே வந்து இதை முடிச்சிடணும். ஏன்னா இந்த ஸ்டீரிங் ரெக்கார்டு வந்து இந்த ஒரு வெசலுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து வாட்ச் கீப்பிங்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து நம்ம சிஓபிக்காகவும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். சிஓபிக்காக ஒரு வெசல், சிஓபிக்காக 18 மந்த்ஸில் அந்த ஃபஸ்ட் வெசலில் மட்டும் நம்ம இதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வாட்ச் கீப்பிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 9.2 ரெக்கார்ட் ஃபார் பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங். 9.2 வந்து பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங், 9.3 வந்து போர்ட் வாட்ச் கீப்பிங். நீங்கள் ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பேஜை வந்து ஒரு 20 பேஜ் எடுத்து வச்சுக்கிறோங்க பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங்கில். போர்ட் வாட்ச் கீப்பிங்கில் ஒரு 10 பேஜ் எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு வெசலுக்கு இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம்.
அதில் வந்து ஷிப்போட நேமு, டீட்டெயில், ஐஎம்ஓ நம்பர் இதெல்லாம் போட்டு எப்பப்போலாம் நீங்கள் பிரிட்ஜ் வாட்ச் பண்ணுறீங்களோ, அதாவது செயிலிங்கில், ஆங்கரில், எப்பப்போலாம் நீங்கள் பிரிட்ஜ் வாட்ச் பண்ணுறீங்களோ, அரைவல், பைலட்டேஜ் டைமில் அதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எந்த ஏரியாவில் அரைவல் போட்டேன்னு, டிஸ்சார்ஜ் போட்டேன்னு எல்லாம் மென்ஷன் பண்ணி ரிமார்க்ஸ்லேயும் எந்த ஏரியா எல்லாம் மென்ஷன் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸு, அப்புறம் OOW சைன் வாங்கி ஒரு பேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதில் மாஸ்டரோட சைனும் ஸ்டாம்பும் வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற 18 மந்த்ஸுக்கும் நம்ம ஷிப்பை இந்த பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் நம்ம சிஓபிக்காக அப்ளை பண்ணுறப்போ தார் புக்கு கூட சேர்ந்து நம்ம இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஜையும் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ண வேண்டியது வரும். ஒரு வெசலுக்கு வந்து 15 பேஜுக்கிட்ட எனக்கு வந்துருச்சு. அதாவது என் ஷிப்பு போன ரூட்டு, பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங் அதெல்லாம் பொறுத்து சில பேருக்கு இது வந்து கூடையும் வரலாம், குறையும் வரலாம். அதனால நம்ம ஒரு 20 பேஜ் எடுத்துகிட்டு போகிறது வந்து சேஃப். அதில் வந்து மாஸ்டர் ஸ்டாம்ப்பு வாங்கி எல்லா பேஜ்லேயும் ஒரு பேஜ் விடாமல் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேஜ்லேயும் மாஸ்டர் சைனும் OOW சைனும் கண்டிப்பாக வாங்கிடணும். மாதம் வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் சைன் ஆஃப் டைமில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, லோடு அதிகமாக இருக்காது. இதே மாதிரி தான் 9.3 வந்து போர்ட் வாட்ச் கீப்பிங். போர்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற வயசில் அதிகமாக ஸ்டே வருதுன்னா 10 பேஜுக்கு தாண்டி கூட ஆகலாம். அதனால் சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு 10 பேஜ் எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன்போர்டில் கூட பிரிட்ஜில் பிரிண்டர் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். போர்ட் வாட்சில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்ச் பார்க்குறோம், வாயேஜ் நம்பர் என்ன, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை, அப்புறமா எந்த போர்ட்டு, அப்புறமா ஷிப்போட கெப்பாசிட்டி, ஐஎம்ஓ நம்பரு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இப்போ பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங் மாதிரியே தான் இதில் ஃபில் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் என்ன கார்கோ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, லோடிங்கா, டிஸ்சார்ஜிங்கா, அப்புறம் இதில் வந்து ரிமார்க்கில் நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோம், கேங்வே வாட்ச், மூரிங் ரவுண்ட், மேனிஃபோல்டு ப்ரெஷர் செக் பண்ணுறது, இது மாதிரி. நான் வந்து டேங்கருக்கு சொல்கிறேன். கண்டெய்னர்னால் கொஞ்சம் வேறு மாதிரி லாஸ்டிங் செக் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த வாட்ச் டைமில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ அதை மட்டும் ரிமார்க்ஸில் எழுதிக்கிடலாம். OOW வந்து எந்த ஆஃபீஸர், டியூட்டி ஆஃபீஸர் நம்ம போர்ட் வாட்சில் இருக்கப்போ இருந்தாங்களோ அவங்களோட சைனை எடுத்துக்கிடலாம். இதையும் வந்து 18 மந்த்ஸுக்கு ஃபுல்லாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறணும். மாதம் இல்லைன்னா ஒவ்வொரு பேஜ் முடிய மாஸ்டரோட சைனு, டேட்டு, அப்புறம் ஸ்டாம்ப்பு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறமா ஸ்டீரிங் சர்டிஃபிகேட். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரே ஒரு பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வாட்ச் கீப்பிங்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை சிஓபிக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் வாட்ச் கீப்பிங்க்கு அப்புறம் பெண்ண வசலில் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணேன். ஸ்டீரிங்லாம் ரெக்கார்ட் பண்ணி சைனும் வாங்கிட்டேன், ஸ்டாம்பும் வாங்கிட்டேன். இது வந்து ஒரே ஒரு பேஜ் தான். ஆனால் பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங் வந்து உங்களுக்கு 5 பேஜ் இருக்கும். அதே மாதிரி போர்ட் வாட்ச் கீப்பிங்கும் 5 பேஜ் இருக்கும். அதாவது நம்ம 18 மந்த்ஸுங்கிறது வந்து 2 வெசல்லையே கவர் பண்ண முடியுமான்னு தெரியாது. சில நேரம் ஷிப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், 6 மாதத்துலேயே கூட நம்ம சைன் ஆஃப் பண்ணலாம். அதனால் 3 ஷிப் ஆகலாம், இல்லை 4 ஷிப் ஆகலாம். அதுக்காக வந்து சேஃப்டிக்காக அவங்க வந்து 5 பேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 பேஜ்லேயே வந்து முடிஞ்சிடும். இது வந்து நம்ம எத்தனை ஷிப்பு பண்ணுறோமோ அத்தனை ஷிப்லேயும் எத்தனை ஹவர்ஸ் பண்ணோம், ஆங்கரில் எத்தனை ஹவர்ஸ் பண்ணோம், போர்ட்டில் எத்தனை ஹவர் பண்ணோம், பைலட்டேஜில் எத்தனை ஹவர் பண்ணோம், இந்த மாதிரி ஹவர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி அதையும் சைன் ஸ்டாம்ப் வாங்கிடணும். லாஸ்ட்டாக வந்து செக்ஷன் 10. இது வந்து நமக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்க டாஸ்க்கெலாம் நம்ம பண்ணணும். நேவிகேஷனல் எக்யூப்மெண்ட் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். அப்புறமா டியூட்டி வந்து என்ன, நேவிகேஷன் வாட்சில் என்ன டியூட்டி, ஓப்பன் சி, கோஸ்டல் வாட்டர், இந்த மாதிரி எவ்வளோ மூரிங் ரோப் இருக்குது, ஷிப்ஸ் பர்டிகுலர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக 5 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷிப்லேயும் பண்ணலாம், இல்லை செகண்ட் ஷிப்லேயும் பண்ணலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா நம்ம 18 மந்த்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம வாட்ச் கீப்பிங் சிஓபிக்காக அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட தார் புக்கு, நம்மளோட பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங், போர்ட் வாட்ச் கீப்பிங் ரெக்கார்ட், அப்புறமா ப்ராஜெக்ட் ஒர்க், இது 3யுமே சேர்த்து ஒரு பேஜ் விடாமல் எல்லாத்தையுமே அனுப்பணும். தேங்க்யூ.